Good evening, students. Good evening, ma'am. ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிசைனுக்கு அப்ளிகேஷன் யோசிச்சாச்சா? எந்த ஆப் ரீடிசைன் பண்ண போகிறோம்னா? சாட்லேயே டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லைண்ணா வாய்ஸு. என்ன ஆப்னா? அபிராமி நீங்கள்? Super money, ma'am. ஓகே. ஓகே, இப்போ அதுக்கு வந்து நம்ம அந்த காம்படிட்டர் ஆடிட் ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த 2 ஆப் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே 2 பேரும், ஸோ அதுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் ஆடிட் பண்ணிடணும். நான் அதுக்கான டெம்ப்ளேட்டும் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், யூஎக்ஸ் ஆடிட்னு அனுப்பிச்சிருக்கேன். டேக் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் திரும்ப. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் இப்போ ஆல்ரெடி இருக்கோ அது எல்லாத்தையும் டிலீட் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட கண்டென்ட் ஆட் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸோ என்னென்ன பேஜஸ்லலாம் நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து மாற்றிக்கோங்க. அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபீட்பேக் செஷன் போகலாம். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வீக்கெண்டு பண்ண போகிறீங்க. அண்ட் இது வரைக்கும் என்னென்னலாம் ப்ராசஸ் பார்த்தோமோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய இது விட்டுருந்தது, லைக் நம்ம வந்து முன்னாடியே ரிசர்ச், இன்சைட்ஸ், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பர்சோனா, ஜேர்னி மேப் இது எல்லாமே பார்த்தாச்சு. பட் இதெல்லாம் எதுவுமே வந்து ஃபிக்மா ஃபைலில் இல்லை. வெறும் காம்படேட்டர் அனாலிசிஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பர்சோனா இருந்துச்சு. ஸோ ஜேர்னி மேப்பு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோம்ல, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணோம். சிந்து நீங்களும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுங்கள் இந்த 2 டேஸில். பிகாஸ் எல்லா டேட்டாவுமே உங்கள்கிட்ட இருக்குது, நோட்லேயும் இருக்குது, கூகுள் டாக்குமெண்ட்லேயும் இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு, அதனால் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. அதில் ஏதாவது டவுட்னா யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் ஆல்சோ டூ த யூஐ ஆடிட் ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் ஆப். ஸோ எப்படி அந்த ஆடிட் பண்ணணுங்கிறதும் நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம வயர் ஃப்ரேம்ஸில் இருக்கோம். ஸோ வயர் ஃப்ரேமும் எப்படி பண்ணணுங்கிற ஐடியா இருக்கா? ஸோ நம்ம பார்த்தோம்ல கொஞ்சம் வயர் ஃப்ரேம்ஸ் கிரே ஸ்கேலில் தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது வந்து அபிராமியோட ஃபைலில் இருந்துச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் நான் வந்து கேஸ் ஸ்டடிக்காக ஆட் பண்ணியிருக்கேன்ல, இதில் வந்து அந்த காம்படேட்டர் அனாலிசிஸ்க்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல ஆட் பண்ணுறோன்னா இந்த டிஃபைன் ஃபேஸ்க்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி கார்ட் சார்ட்டிங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஆட்டோ லேஅவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறேன், கார்ட் சார்ட்டிங்க. இந்த இடத்துல வந்து அந்த காம்படேட்டர் அனாலிசிஸ்க்கான ஸ்பேஸு ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன எடுத்துகிட்டு வரேன்.
பெருசாக இருக்குது, அதனால ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கம்மி பண்ணிக்கிறேன் சைஸு. இந்த இடத்துல அபவுட் காணுமே. இப்போ பாருங்கள் அபிராமி, இப்போ நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதுல வந்து நான் இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இதை மூவ் பண்ணேன்னா இந்த டெக்ஸ்டெல்லாம் கீழே வெளியே வருது. அது ஏன் வருதுன்னா நீங்கள் அது ஃப்ரேம்குள்ளே வைக்கல. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறோன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த பர்சோனா 1 அதுக்குள்ளே இருக்கணும். இது வெளியே இருக்குது. ஸோ லேயர்ஸில் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் அதில் லேயர்ஸில் பார்த்துக்கோங்க எங்கே இருக்குன்னு. இது எல்லாமே வந்து உள்ளே தான் இருக்கணும், இந்த பர்சோனா 1க்குள்ளே. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாட் யூ கேன் டூ, எனக்கு வந்து இப்போ இதிலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்ப பிளாங்காக இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதனால் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கலரோ இல்லை ஐக்கன்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுக்கெலாம் ஸ்பேஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கீழே இன்னொரு லைன் விட்டுருக்கீங்க, அதெல்லாம் விட தேவையில்லை. இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இது எதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையில்லாமல்? ஓகே, இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாலாம் இருக்க தேவையில்லை. அண்ட் இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டு சைஸில் இருக்கக்கூடாது, ஆட்டோ விட்த்தில் தான் இருக்கணும். இதுவும் வேறு என்னமோ இருக்கே, ப்ரிஃபரன்சஸ் வந்து ஒரு ஃப்ரேமில் இருக்குது, அந்த ஃப்ரேம் வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிடுறோம் அன்குரூப் பண்ணி. இது என்ன ப்ரிஃபரன்சஸ் ஆப்ஷன் ஒன்றுமே காணும் அதுக்குள்ளே. இந்த எல்லாத்தையும் லேயரில் பாருங்கள், எது எது செலக்டடாக இருக்குங்கிறது தெரியும். அண்ட் இதுக்கு வந்து கீழே ஒரு ஸ்பேஸிங் லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இப்போ இதுவும் தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஏன் இப்படி இருக்குது, அன்குரூப் கொடுத்துட்றேன். 1 2 3 4 இது 3 இது 4த்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி கொடுக்குறேன். பட் இது வந்து வெளியே இருக்குது போல், அதான் ஃப்ரேம்னு வருது. இதையும் வந்து நம்ம இந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணணும், அப்போ தான் இது ஃப்ரேம்குள்ளே ஆட் ஆகும். அண்ட் இதுக்கு தனியாக ஃப்ரேம் தேவையில்லை. இப்போ இதோடு இது சேர்ந்துருக்கணும் இல்லையா, அதனால் அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடுறேன். இப்போ எல்லாம் ஒரே குரூப்பில் இருக்குது. புரியுதா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா. ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸ் அண்ட் இது வந்து இவ்வளோ ஸ்பேஸ், கொஞ்சம் கம்மியாக ஸ்பேஸ் இந்த சைடு இருக்கணும். ஏன்னா இதுக்கும் ஸ்பேஸிங் இருக்கணும். இது வேறு செக்ஷன், இது வேறு செக்ஷனில். அண்ட் இதுக்கு கொஞ்சம் போல்டு ஒரு மீடியம் இல்லை போல்டு. எல்லாத்துக்கும் ஃபாண்ட் வந்து ஹெட்டிங்க்கு கொஞ்சம் போல்டாக, பேராகிராஃப்க்கு கொஞ்சம் லைட்டாக. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீட்ஸ்க்கு மட்டும் கேப்ஸ் யூஸ் பண்ணலை, அதனால் அதையும் கேப்ஸ் ஆக்கிடலாம். இதுக்கு வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மாண்ட்செராட். இதுக்கு வேறு இதுக்கு வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே மாண்ட்செராட்டா? இதுதான் அவென்யர். இதுக்கு வேறு அவென்யர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கும் மாண்ட்செராட் போட்டுருங்க.
அண்ட் ஸ்டார்டிங் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த ஆர்ட் போர்ட் இது வந்து ஆர்ட் போர்டோ இல்லை ஃப்ரேம்னோ சொல்லலாம். இந்த ஆர்ட் போர்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும். வெளியே இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வேறு இடத்துல ட்ராப் பண்ணால் வராது, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் வராது. உங்களால் அதை கேஸ் ஸ்டடியாக பார்க்க முடியாது. அதனால் எல்லாமே என்னென்னலாம் டிசைன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கணும். எதில் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இருக்கணும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லேயர்ஸில் ஓகே மேம். ஸோ இதுக்கெலாம் அலைன் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் அலைன் இதுவும் இந்த இடத்துல மட்டும் இது ஸ்பேஸிங் அதிகமாக இருக்குது இதுக்கு. மேம் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு மேம். ஸோ ஃபாண்ட் சைஸுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து 18 இருக்குது, 22. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி எல்லாமே டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது ஒரே பேராகிராஃபில் எழுதாமல் தனித்தனியாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். நேம் எல்லாத்துக்கும் இது வந்து ஒன்றும் ஃபார்ம் இல்லைல்ல, கூகுள் ஃபார்ம் இல்லை. அதனால் இந்த மாதிரி நேம்னு போட்டு செல்வராணி அப்படிலாம் கொடுக்க வேணாம். ஜஸ்ட்டு அவங்க பேரை மட்டும் போட்டால் போதும். அண்ட் இதுக்கு ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணி இதுவும் யூஸ் பண்ண போகிறீங்களா? எதெல்லாம் உங்களுது? நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அபிராமி? எதுக்கு மேம் கேட்குறீங்க? பர்சோனாக்கு. வாய்ஸ் இடையில கட் ஆயிடுச்சு மேம், பிரேக் ஆயிடுச்சு. பர்சோனாக்கு நீங்கள் எந்த யூஸ் பண்ண போகிறீங்க? 1 2 3 4 இருக்குது. நீங்கள் இதில் எது யூஸ் பண்ணுறீங்க? அந்த 3 தான் மேம் க்ரியேட் பண்ணேன். எனக்கு இன்னும் 2 டார்கெட் ஆடியன்ஸ் கிடைக்கல. ஓல்டு பீப்புள்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கப்புள்.
ஓகே, தேர்ட் ஒன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பர்சனா? மேம் செல்வராணி, கீர்த்தி, பாவனா இந்த 3 மட்டும்தான் அவனை கிரேட் பண்ணேன். மிச்சம் 3 டெம்ப்ளேட்டில் இருந்துச்சு. ஓகே, இப்போ அதில் நீங்கள் வந்து தேர்டு ஒன் மட்டும் பாவனாவோடது மட்டும் எடுக்கிறீங்களா? எஸ் மேம். இப்போ 3 எடுக்க போகிறீங்க பர்சோனானா, இதே மாதிரி லேஅவுட் இதே டூப்ளிகேட் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே ஃபோட்டோவை மாற்றிட்டு அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டில் போகலாம். வேறு வேறையாக எடுக்கணும்னு இல்லை, 3 வேறு வேறையாக இருக்கணும்னு இல்லை. ஓகேவா? ஒரே தேர்ட் டெம்ப்ளேட்லேயே ஃபஸ்ட்டு என்னோட டீட்டெயில்ஸை கொடுக்க சொல்கிறீங்க? ஆமாம், தேர்ட் டெம்ப்ளேட்டும் இருக்கட்டும். ஃபஸ்ட் டெம்ப்ளேட்டு அந்த பர்சனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி லேஅவுட் யூஸ் பண்ணோம். ஏன்னா யூனிஃபார்மாக இருக்கணும்ல நம்ம பண்ணுற டிசைன், அதனால ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் க்ரியேட் பண்ணணும். தேர்ட் பர்சனா மாதிரியே தான் பண்ண போகிறோம்னா அப்போ அதே மாதிரி டிசைனும் இருக்கணும். ஃபஸ்ட்டு பர்சனாக்கும் செகண்ட் பர்சனாக்கும் வேறு வேறையாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே மேம். சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கேப்ஸில் இருக்குது, இது ஸ்மாலில் இருக்கே. கேப்ஸில் இருந்தால் ஃபுல்லாக கேப்ஸில். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இப்போ வந்து அதை நார்மலாக நினைக்கலாம், பட் அது இன்டர்வியூ டைமில் தான் தெரியும். ஸோ அதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது டைம் இருக்கும் போதே. இதுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பேஸிங் வேணாம், ஸ்பேஸிங் கம்மி பண்ணுறேன். அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த டீச்சர் பற்றி. லைக் அவங்க எப்படி அவங்களோட எவ்ரிடே லைஃப் இருக்குது, எவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் இருக்காங்க, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். Save time on cooking after work, child friendly or family food options, family combo packs, schedule delivery, easy customization. ஸோ பாருங்க, நீங்கள் 28 இயர்ஸ்னு போட்டிருக்கீங்க, பட் அவங்க ஃபோட்டோ பார்த்தா 28 இயர்ஸ் மாதிரியே இல்லை. அதனால் நம்ம ஏஜ் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். இப்போ நான் அந்த இது பர்சனை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். டிஃபைன் பேஸில்
ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது பர்சன் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு கீழே ஆட் பண்ணலாம். பட் இதே இதை தான் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் தான் சேஞ்சஸ் பண்ணணும் அடுத்த பர்சனாக்கும் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இல்லை ஒரே ஒரு பர்சனை மட்டும் ஆட் பண்ணால் போதுமாமா? கேஸ் ஸ்டடியில் ஒரே ஒரு பர்சனை மட்டும் ஆட் பண்ண இல்லை, உங்களோட யூசர்ஸ் யாரெல்லாம் வேறு வேறு யூசர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ அவங்களெலாம் ஆட் பண்ணணும். ஒரே மாதிரி தான் ஒரே டார்கெட் யூசர் தான் இருக்காங்க அப்படின்னா ஒன்று போதும். வேறு டார்கெட் யூசர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வேறு பர்சனாகவும் ஆட் பண்ணணும். நீங்கள் வேறு பர்சனாக பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ அவங்க எப்படி இவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க? இவங்களும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்டு ஓகே, ஆமாம் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணலாம். ஒன்று ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃபேமிலியாக மேனேஜ் பண்ணுறவங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று, இன்னொன்று ஸ்டூடெண்ட்டு. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி க்ரியேட் லைக் இதையே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை இதில் ஆட் பண்ணுங்கள். எப்படின்னு தெரியுதா? இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோட்டோவுமே இதே மாதிரியே வச்சிடணும். ஃபில் கொடுத்துருக்கேன், அதனால் ஃபுல்லாகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கேருந்து இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிடுறீங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபோட்டோ மட்டும் மாற்றிருக்கேன், மிச்சது எல்லாத்தையும் மாற்றிடுங்க. ஓகே, இது மாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு கீழே ஆட் பண்ணணும், இந்த டீச்சருக்கு கீழே. அப்புறம் எம்பத்தி மேப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு பர்சனை எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை 2 பர்சனாகவுமே என்ன காமனாக சொல்கிறாங்களோ அதெல்லாம் இந்த எம்பத்தி மேப்பில் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க, வாட் ஆர் தே ஃபீலிங்? எம்பத்தி மேப் பண்ணிட்டீங்களா? தனியாக கட் பண்ணி அதுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே வச்சுருந்தீங்க, அது அதில் டைப் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஓகே. மெட்டீரியல் டெலிவரினா என்னது? லைக் என்னது? ஹலோ மேம், அது மாற்றி எதுவும் ப்ளேஸ். ஓகே ஓகே ஓகே, இது ரெண்டுத்தையும் மாற்றிடுங்க. அப்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க முடிச்ச உடனே. ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ இந்த டேட்டாலாம் மாற்றிடணும். மண்டே வர்றதுக்குள்ளே உங்களுக்கு 2 days டைம் இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே மாற்றிடணும். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தோமோ எல்லாமே மாற்றிருக்கணும். மேம், எல்லா கொஸ்டினோட ரெஸ்பான்ஸும் வைக்கணுமா, இல்லை மேஜர் கொஸ்டின்ஸ் மட்டும் போதுமா? நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிங்களோ அது எல்லாத்துக்கும் இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. மேம், கொஸ்டின்ஸ் இவ்வளோதான் மேம், 12 கொஸ்டின்ஸ் தான். இது நீங்கள் ஓகே, இது உங்களோடது தானே, மாற்றியாச்சுல்ல டெம்ப்ளேட்டில் மாற்றிட்டீங்கல்ல, இது நீங்கள் தானே ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே. அப்போ ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே மற்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும்.
செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி மூவ் பண்ணிடணும் மேலே. ஏன்னா அங்கே கேப் இருக்குல்ல இவ்வளோ. ஸோ இல்லைனா இப்படி கம்ப்ளீட்டாக கூட மூவ் பண்ணலாம். பட் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் அதனால் முன்னாடி மூவ் பண்ணிக்க முடியும். இதை ஸ்பேஸிங் எவ்வளோங்கிறது அதிலே காட்டும். இந்த மாதிரி ஸ்பேஸிங்கில் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேம் டெம்ப்ளேட்டில் எஸ்ஆர் இருக்குது, ஆனால் என் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆப்ஷன் 4 இருக்குமே மேம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஸோ எப்படி மற்ற இதில் இந்த மாதிரி கொஷின் அண்ட் ரெஸ்பான்சஸ் காமிச்சிருக்காங்கிறது பார்க்கலாம். பிகாஸ் இதுக்கு வந்து நம்மளுக்கு சார்ட் க்ரியேட் பண்ணணும்ல தனியாக. மேம் 15 ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ 15 ஓகே தான். ஓகே தான். ஓகே மேம். இதில் எப்படி காமிச்சிருக்காங்கன்றது பாருங்கள். இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ பிஹான்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் பாருங்கள். மற்றவங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி டேட்டா காமிச்சிருக்காங்க, நம்ம எப்படி காட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஐடியாவுக்கு. இதில் 4 ஆப்ஷன்ஸு கலர் டினோட் பண்ணி அண்ட் எவ்வளோ காமிச்சிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல சார்ட் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு 4 ரெஸ்பான்சஸ்னால நம்ம இந்த மாதிரி சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன் அந்த இடத்துல எப்போவே. அண்ட் நீங்கள் வெறுமனே சார்ட்டாக மட்டும்தான் காட்டணுன்னு இல்லை, இந்த மாதிரியும் காட்டலாம் டேட்டாவை. ஸோ இதையும் இந்த கேஸ் ஸ்டடியும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ட் உங்கள் பர்சனை இந்த மாதிரி ஒரு பர்சனை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எம்பத்தி மேப்பிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஜேர்னி மேப்.
சரி, அப்போது நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் நீங்கள் இந்த டைம் யூஸ் பண்ணி முடிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறமா இருக்கிறது பார்ப்போம். பிகாஸ் இதெல்லாம் முடிக்காமல் நான் பாட்டு எடுத்துகிட்டே இருந்தேன்னா ரொம்ப ஓவர்லோட் ஆகும். ஸோ செகண்ட் ப்ராஜெக்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக. அதனால் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போகலாம். மேம் ப்ராஜெக்ட் டைம்லைன் ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்க, ப்ராஜெக்ட் டைம்லைன் அதனால வந்து நான் அப்படியே நம்மளுக்கு ஆனால் நம்மளுக்கு இதே தான் இருக்குது ப்ராஜெக்ட் டைம்லைனில். ஸோ இதே தான் நம்ம பண்ணியிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்டர்வியூ, எம்பத்தி மேப், யூசர் ஜேர்னி மேப் அது பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், கோல் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறது தான். வெறுமனே வீக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அந்த சார்ட் அண்ட் இந்த இது மாற்றுறேன் வீக். ஸோ இதில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை ப்ராஜெக்ட் டைம்லைனில். நீங்கள் இந்த டம்மி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மாற்றணும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கு என்ன கண்டென்ட் ஆட் பண்ணுங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் பாருங்கள். ஸோ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நீங்கள் பண்ணும்போது வாட் இஸ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு நீங்கள் போடுங்க, இல்லை குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கோம், அவங்கக்கிட்டேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ ரெஸ்பான்சஸ் வந்துச்சு, இதெல்லாம் தான் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல நம்ம வந்து கேஸ் ஸ்டடியில் காட்டுறோம். ஸோ அந்த இவ்வளோ பேர் கிட்டேருந்து ரெஸ்பான்சஸ் வந்துச்சு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் போகிறோம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியோட எக்ஸாம்பிள்ஸ் மற்றதும் பாருங்கள், எப்படி அவங்கெல்லாம் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. அது மாதிரி பேஸ் பண்ணி நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் கிடையாது, வெறும் குவான்டிடேட்டிவ் தான். அதனால் இதை எடுத்து அங்கேயே போட்டுருவோம், இது தேவையில்லை. இந்த இடத்துல வேணால் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாகவே எழுதுறது தான். டிஸ்கிரிப்ஷனாக அப்படியே ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேலை இதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க கம்ப்ளீட்டாக. இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு, ஓகே, நீங்கள் பண்ணிட்டீங்க. அண்ட் இம்பேக்டும் ஆட் பண்ணிட்டீங்க, ஓகே. டார்கெட் பீப்புள் லைக் ஆடியன்ஸ் ஆட் பண்ண உடனே இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டையும் கொஞ்சம் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபோக்கஸும் ஆட் பண்ணியாச்சு, ஓகே, குட். ஸோ இப்போ வரைக்கும் இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, டிசைன் திங்கிங் ப்ராசஸில் சேஞ்சஸ் இருக்குது, நான் பண்ணுறேன். ஸோ என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், எதை ஆட் பண்ணலைங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அண்ட் ப்ராஜெக்ட் டைம்லைன் சார்ட்டு, நீங்கள் இப்போ வந்து இதுக்கு எப்படி இந்த மாதிரி ஃபோக்கஸ்லாம் ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வேலை தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. டெக்ஸ்ட்டு, ஸோ எவ்வளோ ரெஸ்பான்சஸ் வந்துச்சுங்கிறது மாதிரி இதில் எழுதிக்கலாம். அண்ட் ரெஸ்பான்சஸில் வந்து கண்டென்ட் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் லீவ் இட் அஸ் சச். வெறுமனே ஹெட்டிங் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த சார்ட்டு
ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கலர் வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறமா கீ இன்சைட். ஸோ நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நீங்கள் என்ன இன்சைட்ஸ், நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி இதை வந்து ஃபீச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் அதை தான் வந்து இந்த இடத்துல பாயிண்டர்ஸாக இன்சைட்ஸில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு கீழே வந்து யாரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், பர்சோனாக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனும் வரும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பத்தி மேப்க்கு அப்புறமா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இது பார்ப்போம், இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மூவ் பண்ணிடலாம் மேலே. மேம் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஃபோனில் இருக்கிற மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் இருக்கு மேம், அது என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். வயர் ஃப்ரேம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து வயர் ஃப்ரேமாக ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக க்ரியேட் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிடலுமே இல்லை. இந்த மாதிரி இதை வச்சுட்டு இந்த ஃபிக்மாக்குள்ளே போயிட்டு வியூ போயிட்டு அந்த லேஅவுட் கைடை ஹைட் பண்ண உடனே நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் ஸ்க்ரீனுன்னு. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு மேம் ஸ்க்ரீன் ஷேர் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் வந்து அந்த இடத்துல நான் பண்ண வயர் ஃப்ரேமை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து 251x559 இருக்குது விட்த்து. இப்போ அதே மாதிரி நானும் 2 அப்படி வருது. ஓகே, மேம் திரும்பவும் ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிடுச்சு மேம். நீங்கள் அந்த ஃபிக்மா ஃபைலுக்கு வாங்க, உங்களோட ஃபிக்மா ஃபைலுக்கு அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே இதை ரொட்டேட் பண்ணிக்கிறது. அவ்வளோதான்.
ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இது அந்த மாதிரி இந்த சைடில் பார்த்தா அந்த கலர் மாதிரி தெரியுதா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறதே பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளகின்ஸ் போயிட்டு அதில் மேனேஜ் ப்ளகின் பியூட்டிஃபுல் ஷேடோஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வரும். இதில் போயிட்டு இப்படி கம்மி பண்ணிக்கிட்டால் இந்த இடத்துல தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்னென்ன சேஞ்சஸ் இதில் பண்ணுறோமோ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை கம்மி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ப்ரைட்டாக இதே மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லா வயர் ஃப்ரேம்ஸையும் இப்படி ஆட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ணி செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வயர் ஃப்ரேம் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்படி வரும் இந்த மாதிரி லாஸ்ட்டில் பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை முடித்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஓகே ஓரளவு முடிஞ்சிருச்சு அபிராமிக்கு. ஜஸ்ட்டு இந்த இதை நான் முடிச்சிடுறேன். எனக்கு நான் இதை முடித்த உடனே நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுங்கிறது திரும்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் empathize செக்ஷன் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷன் இங்கே. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சஸ் மாற்றணும். அதுக்கப்புறம் கீ இன்சைட்ஸ் எழுதணும். அப்புறம் செகண்ட் பர்சனை ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த எம்பத்தி மேப் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும். அந்த லாஸ்ட்டு செக்ஷன் மாற்றலைல்ல நீங்கள். அதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம் இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ப்ராஜெக்ட் 1க்கு. ப்ராஜெக்ட் 2க்கு ஆடிட். அதுக்கு டெம்ப்ளேட் நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஆடிட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன கேன் பி சேஞ்ச்ட் அண்ட் கேன் பி அதான் வாட் எவர் கேன் பி இம்ப்ரூவ்டு சஜஷன்ஸு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ப்ளேஸ் பண்ணி அந்த எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் மாற்றணும். ஓகேவா? ஓகே மேம். சரி ஓகே. அப்போ நீங்கள் இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம மண்டே கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு நடுவில் என்ன டவுட்னாலும் கேட்கலாம் வீக்கெண்ட்லேயும். சிந்து, உங்களோட ப்ரோக்ரஸ் என்ன? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மேம் இன்னைக்கு தான் மேம் நாங்கள் மதுரைக்கு போயிட்டு லேப்டாப் சர்வீஸ் பண்ணிட்டு சரி ஓகே. நீங்களும் என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஏதாவது ஸ்டக் ஆனாலும் கேளுங்க. நான் கனெக்ட் கூட பண்ணுறேன். திரும்ப வீக்கெண்டில் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ மேம்.